பிரைஸ் தி லார்ட். ஸ்கிப் பண்ணாதீங்க. வேதத்திலிருந்து ஒரு சிறிய தியானம். என்ன ஏதோ யோசித்துக் கொண்டே இருக்கிறீங்க? உங்க கணவர் உங்களை கைவிட்டுட்டாரா? உங்க மனைவி உங்களை கைவிட்டுட்டாங்களா? அல்லது ஆசையாய் வளர்த்த உங்க பிள்ளைங்க உங்களை கைவிட்டுட்டாங்களா? சொந்த பந்தெல்லாம் உங்களை கைவிட்ட நிலைமையில காணப்படுறீங்களா? இவங்களெல்லாம் நம்மள பாதுகாத்துக் கொள்வாங்க, கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்கன்னு நம்பி ஏமாந்து போய் நிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து ஒரு வசனம் இப்படியாய் சொல்லுகிறாரு. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஆம் பிரியமானவர்களே, நீங்க மனிதர்களை நம்பி அவர்களுக்காக நீங்க என்னதான் செய்தாலும் ஒரு நாள் அவர் உங்களை கைவிட்டுருவாங்க. நீங்க என்ன செய்தீங்கன்னு உங்களை பார்த்து கேட்பாங்க. வேதத்துல கூட ஆகார் என்ற ஒரு அடிமை பெண் இருந்தால், சாராயினால கைவிடப்பட்ட நிலை, ஆபிரகாம்னால கைவிடப்பட்ட நிலை, வனாந்திரத்தில் அவர் தள்ளப்பட்டார். தேவன் ஆகாரை பார்த்து, உன் நாச்சார் ஆகிய சாராளிடம் அடங்கி இரு, ஏற்ற நேரத்துல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சாதியை பெருமைப்படுத்துவேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, நாமளும் மனுஷனை நம்புவதை விட்டுட்டு கர்த்தருடைய கரத்திலே நம்ம அடங்கி அவருடைய கரத்தை நம்ம பிடித்து இருக்கும் பொழுது நிச்சயம் ஒரு நாள் நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்ம பேரை அவர் பெருமைப்படுத்துவார். ஆம், கர்த்தரை நம்புங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. என்ன சொல்லி நான் பாட உள்ளம் எல்லாம் ஒரு ஹிருதயா, என்னிடத்தில் வார்த்தை இல்லை.